அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் இந்த காணொலியில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய பரக்கத்து பொருந்திய ரஜப் மாதத்தினுடைய எல்லா சிறப்புகளும், ஷாபான் மாதத்துடைய பரக்கத்துகளும், ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் வல்லோன் அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தந்தார் உரிவானான். ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அழகான ஒரு பரக்கத்து பொருந்திய ரஜ மாதம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவுடைய மிகப்பெரிய கிருபையின இந்த மாதத்தில், ரஜ மாதத்தில் தான் ஏராளமாக நமது முன்னோர்கள், இமாம் பெருமக்கள், குறிப்பாக காஜா மொஹின் சிஸ்தி அவங்க வஃபாத்தான மாதமாக இருக்கிறது. அதனால தான் இந்த நம்ம வரலாறு நம்ம எடுத்து ஆய்வு செஞ்சு 2 பாகம் நம்ம பார்த்து விட்டோம். 3வது பாகம் தான் இப்போ நம்ம பார்க்க போகக்கூடிய பாகம் 3வது பாகம். இன்ஷா அல்லாஹ் காஜா நாயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஏராளமான மக்களுக்கு அந்த காஜா நாயத்தினுடைய சிறப்புகள், அவங்களுடைய வருகை மூலமாக இஸ்லாத்தில் தழுவிய மக்கள், அது மாதிரி அவங்கள பார்த்தா ஜியார் செய்தா ஷிர்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ஒரு துர்பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை பார்க்குறோம். எனவே தான் நம்ம இந்த காஜா நாயகம் மட்டும் இந்தியாவுக்குள்ளே வரலன்னு சொன்னால் இஸ்லாமே வந்திருக்காது. அந்த அளவுக்கு அவங்களுடைய வருகை மூலமாக லட்சக்கணக்கான மக்கள், 90 லட்சம் மக்கள் இதாயத்தை அடைஞ்சாங்க. கோடிக்கான மக்கள் நம்ம இஸ்லாத்தில் வந்தாங்க. அவங்க மூலமாக தான் இந்தியாவுக்கே இஸ்லாம் பரவியது. தமிழ்நாட்டுக்கு எப்படி ஏர்வாடி, இப்ராஹிம் பாஷா, நாகூர், சாவுல்லா மெருவில்லா, திருச்சி, நஜர் சாவலிவில்லா இவங்க மூலமாக இஸ்லாத்தை பரவன மாதிரி அவங்க இந்தியாவுக்கே பரவதற்கு காரணமாக இருந்தாங்க. இவங்கெல்லாம் நம்ம இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று நமக்கு கொண்டு வந்தவங்க. அவங்களுடைய கணவன் மூலமாக தோன்றி அவங்க இஸ்லாத்தை எடுத்து வந்தவங்க. இந்த சஹாபாக்கள் நம்ம மரிவார்கள் இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமே இல்லை. எனவே தான் அவங்க நம்ம மரியாதையாக நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நினச்சி பார்க்குறது, அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு நடப்பது. இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய ஜியார் செய்வது, அவங்க பார்க்க சிறுக்கு இல்லை. நம்ம அல்லாஹ்வை நம்ம நினைக்கிற, அல்லாஹ்வை நம்ம பாவிக்கிற, அவங்க அல்லாஹ்வுடைய அவுலியா பெருமக்கள். அவங்க இல்லைன்னு சொன்னால் இஸ்லாமே இல்லை. அதை பற்றி நம்ம ஏராளமான மக்கள் மறந்து வாழக்கூடிய இந்த எல்லா ஊர்களையும் அதை நம்ம எடுத்து சொல்வதற்காக வேண்டி தான் காஜா நாயகனுடைய ஹிஸ்டரி நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். 3வது பாகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய சிறப்பு, அவங்களுடைய ரஹ்மத்து, பர்க்கத்து எல்லோரும் அறிந்து அவங்களுடனே அவங்களுடைய போல் நாம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கை பரக்கத்தாக அல்லாஹ் ஆக்கியார் உரிவானாக. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். بفضل بسم الله الرحمن الرحيم. فإذا عزمت فتوكل على الله. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من صام يوم 27 من رجب كتب الله له 60 شهرا أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவரை போற்றி ஒரு கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ் 3வது பாகம். காஜா நாயகம் சிஸ்தி அஜ்மீரி அவங்க வரவில்லை என்று சொன்னால், இந்தியாவுக்கு அஜ்மீருக்கு வரவில்லை என்று சொன்னால் இஸ்லாமே வந்திருக்காது. எதிராஜ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அந்த அரசர் அந்த நாட்டில் என்ன செஞ்சார், பெரிய சம்யுக்தா என்று சொல்லக்கூடிய ஒரு காதலியை அவங்க திருமணம் செய்து அதை கடத்தி கொண்டு அந்த கோயிலுக்குள்ள அது மாசக்கணக்கான அந்த இரவு புது இரவாக ஃபர்ஸ்ட் நைட்டாக அந்த காம விளையாட்டோடு விளையாடி மக்களுக்கு மத்தியில் அது கோயில் முக்கியமான அந்த கோயில்கள்லாம் என்ன செஞ்சாங்க, லீலைகளாக ஆடை இல்லாத சிலைகளாக அமைக்கப்பட்டு அந்த மக்களை அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தான். அது அந்த மூலியமாகத்தான் நம்ம இந்தியாவில் பார்த்தோம். 6 வயது ஆசிஃபாவை கோயில் கருவை கலைத்து கொண்ட கொடூரமான நிலைமையெல்லாம் நம்ம செய்தியெல்லாம் நம்ம அறிந்தோம். அப்படிப்பட்ட செய்திகள்லாம் காமி கொடுத்த அந்த கட்டத்திலே தான் அந்த காஜா மொஹின் சிஸ்தி அவங்க அஜ்மீருக்கு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு தான் 3வது பாகம் பார்க்க போகிறோம். கடைசி வரும் பாருங்க, எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிமாறுடைய கராமாத்துகள், வழிமாறுடைய சிறப்பம்சங்கள் எல்லோரும் அறிந்து அவங்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாம் வாழ்ந்து அல்லாஹ் இடத்திலே நாளை ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸ் சங்கமிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த மலைக்கு தந்த உரிவானாக. ஜனவரி 20, 1991 நடந்த முதல் தர போர் முஸ்லீம்களை வென்று
மாமேதை ரஜபுத்திர பேரரசன் பிருத்திராஜன் தன் தாய் மாமன் ஜெயசந்திரனுடைய தன்ஹோஜா நகரை தாக்கினான். தன் தாய்மாமன் மகளுதான் பேரழகி சம்யுக்தாவை சுயவரத்தில் இருந்து வலுக்கட்டாயமாக தூக்கி சென்றான் மிகப்பெரிய மாமேதையான மமதை கொண்ட பிருத்திராஜன். அந்த கொட்டாரத்திலிருந்து அந்த பேரழகிய சம்யுக்தாவை கடத்தி செல்கின்றான் அந்த பேரரசன் பிருத்திராஜன். அவள் பெரும் படையை எதிர்த்து போராடி சம்யுக்தா தந்தை அந்த மாமனார் ஜெயசந்திரன் படுதோல்வி அடைந்தான். அவனை சிறைபிடித்து பிருத்திராஜன் முன்பு நிறுத்தினான். அப்போதுதான் ராணி சம்யுக்தா வேண்டுகோளின்படி அவள் தந்தை ஜெயசந்திரனை விடுவித்து கனரேஜ் நகர ஆட்சியை மீண்டும் அவரிடமே ஒப்படைத்து பிருத்திராஜன் தவறாமல் கப்பம் கட்டுவதாக உறுதியளித்தான் ஜெயசந்திரன் மாமனார். இப்போ ஜெயசந்திரன் உறுதியளித்து கப்பம் கட்டதாக சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்படியே அந்த வீடையும் சுதந்திரமாக கொடுத்து அவனை விட்டு வைத்தான். அவனுடைய காதலி அவனுடைய பரிந்துரையை கேட்டு விட்டான் அது பிருத்திராஜன். இந்த இடத்திலே அந்த காதலியை பேரழகி ராணி சம்யுக்தாவை குதிரையை தூக்கி கொண்டு வெற்றிகரமான முறையில் தன் தலைநகரமான அஜ்மீரை நோக்கி வந்து அடைந்து விட்டான் பிருத்திராஜன். அப்போ அந்த நேரத்திலே தான் பிப்ரவரி 6, 1191 முஹர்ரம் 9 ஹிஜ்ரி வருடம் 587 தான் காதலி சம்யுக்தாவை கோலாகலமாக திருமணம் செய்து கொண்டான் பிருத்திராஜன். திருமணம் முடித்து கையோடு ராணி சம்யுக்தாவை அள்ளி அணைத்தபடியே தங்க அந்த புறத்து விரைந்தான். காமுகன் பிருத்திராஜன் இரவு தூங்கும் முன்பே பேரழி சம்யுக்தாவுடன் தன் சம்யுக்தாவுடன் 21 மாத கணக்கில் இரவு பகலாக ராணி சம்யுக்தாவுடன் தொடர்ந்து முதலிரவாகவே கொண்டாடி அந்த மாதத்தையே அந்த கோயிலையே கழித்தான் அந்த பிருத்திராஜன். அந்த மனைவிக்கு சம்யுக்தாவுக்கு குழந்தையும் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்திலே தான் அந்த டைமிலே தான் பிப்ரவரி 27, 1191 முஹர்ரம் 30 ஹிஜ்ரி 587 முதலில் ஹாஜா நாயகம் அவர்கள் புனித பாத அஜ்மீரிலே அப்படியே வருகின்றார்கள். அந்த வரக்கூடிய பொழுதுதான் ஏராளமான மக்கள் அங்கே வசிக்கொண்டு இருக்கக்கூடிய ஏழை எளியோர்கள் அவங்களுக்கு உதவி செய்வது, அவங்களுக்கு மருத்துவம் பார்ப்பது, அவங்க நோயாளிகளை சந்திப்பது, அவங்களுடைய நற்பண்பின் மூலமாக ஏராளமான மக்கள் அப்படியே இஸ்லாத் தழுவிட்டே வராங்க. தழுவிட்டே வர்றது இதாவது அப்படியே அறிகிறாங்க. அப்போதுதான் காப்பிரி மன்னர் பிருத்திராஜன் காதலி மனைவி ராணியை சம்யுக்தாவை அப்படியே கோயிலேயே அப்படியே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோயிலேயே உல்லாசமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அஜ்மீர் எல்லைகளை இஸ்லாமிய கொள்கைகளை போதித்து வந்தார் காஜா நாயகம். பின்னர் அஜ்மீர் புறநகர் பகுதிகளிலும் அண்ணா சாகர் ஏரிக்கரையில் தன் குடியை அமர்த்தி இஸ்லாத்தை போதித்து வந்தார். நூற்றுக்கணக்கான கீழ் ஜாதி ஏழை மக்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இதனை அறிந்த பிருத்திராஜன் காஃபிர் படைகளை அனுப்பி பல முஸ்லீம்களை கொண்டு குவித்தான். இது இஸ்லாத்தை தழுவ அந்த அவங்களையெல்லாம் கொலை செய்யக்கூடிய விதத்திலே அந்த பிருத்திராஜன் ஆளுகளை அனுப்பி கொலை செய்து கொண்டு விட்டான். அந்த நேரத்தில் காஃபிர் மன்னர் திரிபுராஜன் காஜா நாயகம் பாபாய் பல முறையை கொல்லவும் முயற்சித்தான். ஆளுகளை சொல்லி அந்த மக்களை இஸ்லாத்திய மக்களை அழிப்பது மட்டும் அல்லாமல் காஜா நாயகத்தையும் கொல்லுவதற்காக பல சூழ்ச்சிகளை திட்டங்களை ஒட்டிக்கொண்டே இருந்தான். அதனால் அல்லாவுடைய மிகப்பெரிய உதவி, அல்லாவுடைய பாதுகாப்பு இறைநேசர்களுக்கு எப்போதுமே அலாயின் அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். இறைநேசர்கள் எந்த கவலையும் இல்லை, எந்த பயம் இல்லை. அவங்க அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தக்குவாவிலேயே பேணுதலாக இருக்கக்கூடியவங்க தான் இறைநேசர். அவங்களை எதுவுமே செய்ய முடியும், அவங்க எந்த கவலையும் இல்லை, எந்த பயம் இல்லை. ஆனால் பல தடவை கொலை செய்வதற்காக வேண்டிய முயற்சித்தான், அதை கொலை செய்யவே முடியவில்லை. காஃபிர் விருதுராஜன் காஜா நாயகத்தை பல முறை கொல்ல முயற்சிக்கிட்டோடு முயற்சிக்காம அஜ்மீர் மாநகரத்து ராஜபுத்திர பேரரசன் பிருத்திராஜன் மலைக்கோட்டை அடிவாரத்தில் தன் குடிலை மாற்றி அமைத்து கொண்டு தாமதப்பட்ட கீழ்ஜாதி ஏழை மக்களுக்கு பல உதவிகளை செய்து இஸ்லாத்தின்பால் மக்களை ஈர்த்து வந்தார். காஜா நாயகம் அவர்களுடைய கரம் பற்றி பல கீழ்ஜாதி மக்கள் இஸ்லாத்தில் வந்தாங்க. இங்கே அந்த தன் குடிசை மாற்றி
அதாவது மலைக்கோட்டை பக்கத்தில் அந்த ஹாஜா நாய் அந்த அஜ்மீருக்கு முன்னாடி தான் பெரிய மலைக்கோட்டை இருக்குது. அதே மிகப்பெரிய நாளில் அந்த ஊர்லேயே மையப்பகுதி மலைக்கோட்டை. அங்கே அவங்க கீழே மலைக்கோட்டைக்கு கீழேயாக அவங்களுடைய தங்குமிடத்தை அமைச்சு அங்கே ஏராளமான மக்களை இஸ்லாத்தில் அப்படியே வந்துக்கிட்டே தழுவிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தை அவன் பலவித மக்களை கொலை செய்கிறது, தொந்தரவு செய்கிறது, அது மாதிரி காஜா நாயத்தை கொலை செய்வதற்கு அவனை மிரட்டுவது, இப்படியெல்லாம் இருந்தது. அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம் அவன் என்ன செஞ்சு விட்டான், மக்களுக்கு ஆலயங்களை காம கூடங்களாக மாற்றி அமைத்து அந்த மக்களுக்கு இப்படிதான் செஞ்சு கொண்டு விடுத்தான். இது ஆலயங்கள், கோயில்கள், இது மாதிரி அவங்க மேரேஜ் முடிச்சாங்க அந்த இடத்துல தான் அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் நைட் உருவாகுவது. அந்த மாதிரி ஆடை இல்லாத சிலைகள்லாம் அமைத்து அந்த புனிதமான அந்த இடத்தை மாசுபடுத்தக்கூடிய வேலை தான் அந்த பிரிதிராஜன் கற்றுக் கொடுத்துருந்தான். ஏழை எங்களுக்கு பார்க்கல, ஏழை எளியோருக்கு உதவி செய்யலை. அப்போ அந்த ஏழை எளியோரெல்லாம் அஜ்மீர் பாபா நற்பண்புகளை பார்த்து அவங்களுடைய உதவிகளை பார்த்து அப்படியே இஸ்லாத் தழுவுனாங்க. அந்த நேரத்தில் அந்த மலையோரத்தில் ஹாஜா நாகிம் பாங் சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன், அல்லாஹ் மிக பெரியவன் என்று பாங்கோசை கேட்க அந்த பிரிதிராஜனுடைய காதில் ஒலிக்குது. அந்த காதில் ஒலிக்கக்கூடிய அந்த ஒளி பாங்கோசை அவனால் கேட்டு இருக்க முடியல. அப்போதான் மறுபடியும் மிகப்பெரிய படத்தோடு ராஜா நாயகத்தை கொலை செய்யலாம், துன்புறுத்தலாம், அவங்களை விரட்டலாம்னு சொல்லி வரக்கூடிய அந்த நிகழ்வு இருக்கதே மிகப்பெரிய ஒரு அற்புதமான அல்லாஹ்வுடைய அதிசயம். அதுக்கப்புறம் ராஜாநாயகத்துடைய அற்புதங்கள், கராமாத்துகள், அவங்களுடைய அல்லாஹ் ஜல்லஷானுத்தஆலா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அற்புதமான செயல்கள் நடத்தி காட்டுவாங்க. அதுக்கடுத்து இன்ஷா அல்லாஹ் அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம். ஏராளமான மக்களுக்கு இந்த ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் அடுத்த 2 பகுதியோட நம்ம இந்த ராஜா நாயகத்தினுடைய வரலாறை முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்களுடைய இறந்த மாதம் ரஜப் மாதம், புனிதமான இந்த ரஜப் மாசத்துடைய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வரக்கூடிய மேராஜ் ராவு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை தரிசித்து மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய கிஃப்ட் வாங்கிட்டு வந்த அழகான தொழுகை கிடைத்த அந்த மாதம் வரக்கூடிய அந்த மேராஜ் மாதமே நாளே வியாழக்கிழமை நோன்பு நாளாக இருக்கும், வெள்ளிக்கிழமை மேராஜ் இரவாக நாளாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழகான முறையிலே இபாத்துகளை செய்து, குர்ஆனை ஓதி, திக்ருகளை செஞ்சு, நோன்புகளை வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகப்பெரிய அந்த அற்புதமான அந்த நாளை உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அதை சிறப்பான முறையிலே அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம யௌம சபவ ஐஸிரூன மின் ரஜப் கதபல்லாஹு சித்தீன ஷஹ்ரா. எவர் ரஜப் மாசத்துல அந்த ஒரு நோன்பு வைக்கின்றார்களோ 60 மாத நோன்பு வச்ச நன்மைகள் கிடைப்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருகின்றார். அப்படிப்பட்ட ஒரு நோன்பாவது ரஜப் மாசத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரஜப் மாதம் அதிகமாக நோன்பு வச்சிருக்காங்க, ஷாபான் மாதம் அதிகமாக நோன்பு வச்சிருக்காங்க, சுன்னத்தான் நோன்பு. அப்போ நம்ம ரஜபுடைய சுனத்தான் நோன்பு, வியாழக்கிழமையுடைய சுனத்தான் நோன்பு, அது மாதிரி மேராஜுடைய சுனத்தான் நோன்பு, விடுபட்டு போன நோன்புடைய கலா, அதையெல்லாம் செஞ்சு நம்ம நோன்பு வச்சோம்னு சொன்னால் அவ்வளோ சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வழங்குகிறார். அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க பரக்கத்து பொருந்திய அல்லாஹ்வுடைய மாதத்தை நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா தேவைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரமலானை நாம் எல்லாம் பொருளாதாரத்தை திரட்டி அந்த மாதத்தை அதிகமான அமல் செய்து, தான தர்மம் செய்து, சிறப்பான முறையிலே ரஜபு ஷாபான் ரமலானை அடையக்கூடிய தௌஃபீக்கை வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.